அதிகாலை 3 மணி. ஐயோ அம்மா என்று அலறி அடித்த பயணிகள். பேருந்துக்கு வெளியே நடந்த விபத்தால் பேருந்துக்கு உள்ளே இருந்த 20 பேர் கருகி போன அவலம். என்ன நடந்தது வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த காவேரி ஸ்லீப்பர் பேருந்தில் கிட்டத்தட்ட 41 பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த பேருந்து கர்னூல் நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அருகே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோத இருசக்கர வாகனத்தில் பயணித்த அந்த நபர் அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதை கவனித்த பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் அலறியடித்து எங்கே பொதுமக்கள் நம்மை அடித்து விடுவார்களோ என்று பயந்து தலை தெறிக்க ஓட்டம் பிடித்தனர். ஆனால் பேருந்துக்கு இடையில் சிக்கிக்கொண்ட அந்த இருசக்கர வாகனம் பேருந்தோடு சேர்ந்து சில தூரங்கள் தரதரவென பேருந்து இழுத்துச் செல்ல அதில் உண்டான தீப்பொறியினால் பேருந்துக்கு அடியிலிருந்து தீ மெல்ல மெல்ல பரவி பேருந்து முழுவதும் பரவ ஆரம்பித்தது. இதை சற்றும் எதிர்பாராத பொதுமக்கள் பேருந்துக்குள் ஏதோ புகைமூட்டமாக இருக்கிறதே என்ன என்று கதவை திறக்க முயற்சி செய்துள்ளனர். ஆனால் பேருந்தின் கதவோ திறக்க முடியாமல் போக என்ன செய்வதென்று தெரியாத பயணிகள் எக்ஸிட் டோரை உடைத்து வெளியேற ஆரம்பித்தனர். ஆனால் 41 பேரும் வெளியே வருவதற்குள் அந்த பேருந்து முழுவதுமாக தீ பற்றி கொள்ள பேருந்துக்கு உள்ளே இருந்த கிட்டத்தட்ட 20 பயணிகள் உடல் கருகி பலியான சோகம் மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பையும் உண்டாக்கி இருக்கிறது.